ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணகுமார், யூரோப்பில் ட்ரக் டிரைவராக வந்திருக்கேன் வேலைக்கு. எப்படி நான் இங்கே வந்தேன், என்னோடய பிளேஸ் வந்து சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. அங்கேருந்து நான் எப்படி இங்கே வந்தேன், எப்போ கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், எப்போ எனக்கு ப்ராசஸ் முடிஞ்சுது, இங்கே வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டுக்கோசரம் என்னென்ன ப்ராசஸ் போச்சு, இந்த வீடியோலாம் போடுறேன். இதுக்கப்புறம் வர டிரைவருங்க இதை பார்த்துட்டு நான் என்ன தவறு பண்ணேன், இந்த தவறு பண்ணாமல் கரெக்டாக எல்லாம் அங்கேருந்து எல்லாம் செக் பண்ணி டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. இங்கிலீஷு ஓரளவுக்கு தெரியணும், கம்பல்சரி இங்கிலீஷு வேணும். இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னா இங்கே சர்வே பண்ண முடியாது. இங்கிலீஷு கிளாஸ் ஏதாவது இருந்தால் அட்டன் பண்ணுங்கள். 2-3 மாதம் அட்டன் பண்ணிங்கன்னா சுத்தமாக நாலேஜ் இல்லைனாலும் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் இங்கிலீஷ் தெரியும்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாது, ஓரளவுக்கு தான் பேசுவாங்க, அவங்கவுங்க லாங்குவேஜ் பேசுவாங்க. என்னோடய ப்ராசஸ்ஸு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நான் இங்கே வந்தேன், இப்போ டியூட்டி ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆகுது. ட்ரக் ட்ரெய்லரு 2020 டேண்டம் ஓட்டுறேன். எந்த கம்பெனி செலக்ட் ஆனேன், இந்த கம்பெனியில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கின வரைக்கும், நான் சர்ச் பண்ணி நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் 1 மாதம் கம்ப்ளீட் ஆச்சு எங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணி. 1 மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டியூட்டி வீடியோ போடலான்னு பொறுமையாக இருந்தேன். இங்கே வந்து வேலைக்கு வரலாம், ஆனால் எப்படி வர்றது, நான் அதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும், எப்படி வர்றது என்னான்ட்டு. இதுக்கான வழிமுறை என்னென்னா, சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும், எவ்வளோ நாள் காலதாமதம் ஆகும், இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் முன்னே இருக்கலாம் பின்னே இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். சனி ஞாயிறு மட்டும்தான் எனக்கு வீக் ஆஃபு. அந்த டைமில் தான் என்னால் மெசேஜ் பார்க்க முடியும், வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ண முடியும் எடுத்து. நான் இதோட நெக்ஸ்ட் வீக் தான் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இதுதான் நான் என்னோடய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது போன வருஷம் ஜூன். கிளைண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணது ஜூன் லாஸ்ட்டு. எனக்கு விஎஃப்எஸ் டேட்டு கிடச்சிது பாம்பேயில் டிசம்பர் 10-11 அந்த டேட்டில் விஎஃப்எஸ் டேட்டு கொடுத்தாங்க. எனக்கு இது முடித்து இந்த ப்ராசஸ், எனக்கு வந்து அனுபவம் 20 வருஷம் அனுபவம். எனக்கு 45 வயசு ஆகுது. 20 வருஷம் டிரைவிங் ஃபீல்டில் எனக்கு அனுபவம். ஒரே கம்பெனி ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சேன். பெரிய வண்டியெல்லாம் ஓட்டுவேன், ட்ரெய்லர் அனுபவம் கிடையாது. பஸ்ஸு லாரி எல்லாம் ஓட்டுவேன், டாரஸ் எல்லாம் ஓட்டுவேன், ஆனால் ட்ரெய்லர் அனுபவம் இல்லை. இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெய்லர் அனுபவம் வேணும்ன்ட்டு நான் ஒரு 3 மாதம் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு மாதம் க்ளீனராக போனேன் ஒருத்தர் கூட, சக்திவேல் அண்ணன்ட்டு. அவர் என்னோடய ட்ரெய்லருக்கு குரு. அவர்கிட்ட போனேன். அவர் தெரிஞ்ச கம்பெனி தான், அதனால் கம்பெனிலேயும் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. அங்கே போயிட்டு அவர் கற்றுக் கொடுத்தாரு. ஒரு 10 நாளில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் வண்டி. அப்புறம் அதே கம்பெனிலேயே ஒரு 1.5 மாதம் 2 மாதம் டியூட்டி பார்த்தேன், சம்பளத்துக்கே வேலை செஞ்சேன். பழைய கம்பெனி வேண்டான்ட்டு 20 வருஷம் முடிஞ்சு அங்கேருந்து வந்துட்டேன். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன உடனே சரி இப்படியே இருந்தால் பத்தாது, நம்ம தமிழ்நாட்டில் அசோக் லைலாண்ட் BS6 ஓட்டினேன். சரி வெளிநாடு போனால் இன்னும் கொஞ்சம் நம்ம அங்கே நல்லா இம்போர்ட்டட் வண்டி வால்வோ இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி அதுக்கு என்ன வழின்னு தேடினப்போ பெங்களூரில் டெலிவரின்னு ஒரு கம்பெனி இருந்தது. சரி அதில் போனேன். அதில் போய் அவங்க வால்வோ ட்ரைனிங் அனுப்பிச்சாங்க. ட்ரைனிங் பாஸ் ஆனேன். வால்வோ வண்டி கொடுத்தாங்க ஓட்டுறதுக்கு. அங்கே ஒரு 2 மாதம் ஓட்டினேன் வால்வோவில். அது ஆல் ஓவர் இந்தியா, டெல்லி, பெங்களூர் எல்லாம் ஓட்டினேன். இது எதுக்குன்னா, எனக்கு ட்ரெய்லர் அனுபவம் வேணும், இங்கே வந்துட்டு நான் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் அங்கே முன்னாடி அனுபவம்ன்ட்டு எச்சரிக்கையாக முன்னாடி போயிட்டு கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் டேட் வந்தது. விஎஃப்எஸ் டேட்டு இந்த 10 மாதம் ஆச்சு ப்ராசஸ்ஸு. ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும், ஏப்ரல் வரைக்கும் நான் வண்டி ஏறுறது வரைக்கும் டோட்டலாக 10 மாதம் ஆச்சு. டிசம்பர் விஎஃப்எஸ் டேட் வந்தது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி டிக்கெட் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஹங்கேரி கண்ட்ரிக்கு வந்தேன். ஒரு ஏஜென்சி மூலிமா அவங்க கேட்ட பணம் கட்டி, ஏஜென்சி முதல்ல வந்து ஸ்கைஃபண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, பேசிக் சேலரி கொடுப்பாங்க போயிட்டு ஒன்றுன்னாங்க. இப்போது ஒரு பாதி அமௌண்ட்டு கட்டினதுக்கப்புறம் அவங்க பேசிக் சேலரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, யாருக்கும் இல்லை செலக்ட் ஆகிறவங்களுக்கு பேசிக் கிடையாதுன்ட்டாங்க. அது ஒரு ஸ்ட்ரகிள். பணம் பாதி கட்டியாச்சு, அதுக்கப்புறம் பேசிக் வரல. சரி பண்ணிட்டோம், ஃபுல்லாக போயிடுவோம், என்ன தான் ஆகுது பார்க்கலான்ட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ராசஸை. அப்புறம் ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து சேர்ந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வந்தவுடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டுக்கினேன்,
ட்ரான்ஸ்லேட் நானே போய் கொடுத்துட்டேன். லைசன்ஸை நம்ம இந்தியன் லைசன்ஸை ட்ரான்ஸ்லேட்டாக மாற்றணும். அது நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே பக்கத்தில் அங்கே விசாரித்தா சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணிட்டேன். இந்தியன் லைசன்ஸை ஹங்கேரியன் லாங்குவேஜ் எந்த கண்ட்ரி போகிறனோ அந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜிகே முடித்தேன். ஜிகேயை வந்து நான் 2009 பிஃபோர் லைசன்ஸ்ன்றதால எனக்கு ஒரு 6 எக்ஸாம் தான். ஈஸியாக பாஸ் ஆகிட்டேன். எனக்கு ஒன்றும் நிறைய கொஸ்டின் இல்லை, நிறைய எதுவும் இல்லை. ஆனால் 2009க்கு அப்புறம் இருக்கிற லைசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் ஜாஸ்தி. அது நான் இல்லாததால் எனக்கு அந்த எக்ஸாமை பற்றி எதுவும் தெரியாது. இந்த ப்ராசஸ் முடித்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஜிகே பாஸ் ஆகிட்டேன். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஜிகே பாஸ் ஆகிட்டேன். பாஸ் ஆனதுக்கப்புறம் கம்பெனி மெடிக்கல் போட்டுது. எனக்கு மெடிக்கல் போட்டாங்க. அப்பாயின்மெண்ட் டேட்டு கொடுத்தாங்க. போய் மெடிக்கல் எடுத்துட்டேன். இந்த மெடிக்கலு, ஜிகே, ஹங்கேரியன் ட்ரான்ஸ்லேட் இதெல்லாம் வச்சுக்கின்னு நான் லைசன்ஸ் கன்வர்சேஷன் லைசன்ஸை மாற்றுறதுக்கு போனேன். என்னோடய இந்தியன் லைசன்ஸை ஹங்கேரியன் லைசன்ஸாக மாற்றுறதுக்கு கொண்டு போய் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி, அவங்க டிரான்ஸ்போர்ட் ஹெட் இருக்குது, அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைனில் அங்கே போய்ட்டு இதெல்லாம் மாற்றி ஒரு வாரத்தில் எனக்கு ஹங்கேரியன் லைசன்ஸு வந்துடுச்சு. ஹங்கேரியன் லைசன்ஸ் இல்லாது இந்தியன் லைசன்ஸை கன்வெர்ட் லாங்குவேஜ் மாற்றி அவங்க ப்ராசஸில் 5 வருஷம் வேல்யூ போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாவு டேட்டு கொடுத்தாங்க. பாவு முடித்தான். பாவில் லைஃப் அடிச்சிட்டான். பாவு ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய விஷயம், ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம் இல்லை. மைண்டை ஃப்ரீயாக வச்சு நல்லா தூங்கி ரிலாக்ஸாக போனால் பாவு ஈஸியாக பாஸ் ஆகலாம். டென்ஷன் இருக்கக்கூடாது. அது ஒன்று தான். அதுவும் முடிச்சிட்டேன். இது எல்லா ப்ராசஸையும் எனக்கு முடிகிறதுக்கு 3 மாதம் கூட ஆகலை. எதுக்கு இது இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா, இந்த ப்ராசஸ் மொத்தம் 3 மாதத்துக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே முடிஞ்சிச்சு. 3 மாதம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2 டேஸ் முன்னாடியே எனக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது. கம்பெனியும் செலக்ட் ஆகிட்டேன். இங்கே ஒரு கம்பெனி என்னை செலக்ட் பண்ணி அவங்க அகாமடேஷனுக்கே நான் போயிட்டேன். பயோமெட்ரிக் வச்சு 3 மாதத்தில் ஏப்ரலில் வந்தேன். ஏப்ரல் 10, மே 10, ஜூன் 10. ஜூன் 10க்கெல்லாம் ஜூன் 7ஆம் தேதி 8ஆம் தேதியெல்லாம் நான் வேறு அகாமடேஷன் அவங்க கம்பெனி அகாமடேஷனுக்கு போயிட்டேன் இந்த ஏஜென்சிலேருந்து. இது என்னோடய ப்ராசஸ். ஆனால் எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்குமானா இல்லை. சப்போஸ் ஜிகேயில் ஒரு தடவை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் எடுத்து அடுத்து நீங்கள் எழுதுறதுக்குள்ளே உங்களுக்கு பின்னாடி வர்றவங்களாம் போய்க்கினே இருப்பாங்க. நீங்கள் அதே இடத்துல நின்று ஜிகே பாஸ் ஆகும். இந்த ஜிகேக்கெல்லாம் இங்கிலீஷ் நாலேஜ் அவசியம். இங்கிலீஷு ஓரளவுக்கு தெரியணும். எனக்கும் தெரியாது சுத்தமாக. நான் ஒரு 4 மாதம் 5 மாதம் இங்கிலீஷ் கிளாஸ் போய் தான் இங்கிலீஷு படித்தேன். அப்புறம் கோட் 95 ஜிகேன்றது ஒன்று தான், ரெண்டும் சேம் தான். கோட் 95ன்னுவாங்க, இல்லை ஜிகேன்னுவாங்க. இந்த கிளாஸை நான் முடித்தேன். இதெல்லாம் என்னோடய ப்ராசஸ் லைனாக போச்சு. முடித்து 3 மாதத்தில் நான் ஒரு கம்பெனி என்னை செலக்ட் பண்ணாங்க. கம்பெனிக்கு வந்து சேர்ந்தேன். ஆனால் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் செலக்ட் ஆகாமல் வெயிட் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களாம் என்ன பிரச்சனைன்னா, ஜிகேயில் ஒன்று ஃபெயில் ஆகிறது, இல்லை பாவில் ஃபெயில் ஆகிறது, இல்லை லைசன்ஸில் இஷ்யூவு, இங்கே கன்வெர்ட் பண்ண சொல்ல, ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்ல, பாஸ்போர்ட்டில் வேறு டேட் ஆஃப் பர்த்து, பேர் டிஃப்ரெண்ட்டு, இதெல்லாம் நம்ம இந்தியாவிலேருந்து வர சொல்லியே லைசன்ஸும் பாஸ்போர்ட்டும் பேர் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா பார்த்துக்கின்னு வரணும். இதெல்லாம் பார்த்துக்கின்னு நம்ம வரணும். இது மெயின். இதெல்லாம் அங்கேயே இந்தியாவிலேயே நீங்கள் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் இங்கே வந்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு அமுச்சு எல்லாத்தையும் மாற்றுறது, இதெல்லாம் வந்து பெரிய ப்ராசஸ்ஸு. அது வரைக்கும் நீங்கள் இங்கே சும்மா தான் உட்காரணும். உங்களுக்கு ஸ்கைஃபன் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ஏஜென்சி அந்த மாதிரி சில ஏஜென்சியில் ஸ்கைஃபன்லாம் கொடுக்குறாங்க. டைரெக்ட் கம்பெனி இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி எந்த ஏஜென்சி எப்படி நம்ம பணம் கட்டுறது எல்லாம் உங்களோட ஓன் ரெஸ்பான்ஸ். அது நீங்கள் தான் அதை எது நல்லது எது கட்டதுன்னு பார்த்து நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் அடுத்த ப்ராசஸ்ஸு என்ன நடந்தது, கம்பெனி எப்படி வந்தேன், இங்கே என்ன மாதிரி வண்டி ஓட்டுறேன், இதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் நான் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இங்கே வந்து இப்போ நைட் டியூட்டி தான். டெய்லி நைட்டு வந்து ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும். 630 கிலோமீட்டர் டோட்டலு. ஜெர்மனி ஸ்டுட்கார்ட்லேருந்து பெல்ஜியம், பிரசில் பக்கத்தில் வில்லிப்ரூக்குன்னு ஒரு பிளேஸ், அங்கே வரணும். நைட்டு வரும், டே இங்கே ஆல்ட்டு, மறுபடியும் ரிட்டனு நைட்டு தான் டிரைவிங் ஃபுல்லாக. இது ரெகுலர் 5 நாள் டியூட்டி. சாட்டர்டே சண்டே லீவு. அதோட மண்டே மத்தியானம் மேலே கிளம்பி ஈவினிங் தான் லோடு ரெடி ஆகும்.
இப்போ நான் வந்த கம்பெனியில் என்ன பெனிஃபிட்டு, வேறு வேறு கம்பெனியில் வேறு என்ன இதுக்கும் அதுக்கும் என்ன கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தின்னுவாங்க, இது கொஞ்சம் கம்மின்னுவாங்க, என்ன டிஃப்ரெண்ட்டு, இது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி வெறும் ஜென்ஸு மட்டும்தான் இங்கே வரணுமான்னா அப்படிலாம் இல்லை, லேடிஸும் வராங்க, ஓட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் கூட ட்ரைனிங் வந்தவங்க லேடிஸ் இருக்காங்க, கர்நாடகா பசங்க இருக்காங்க, கேரளா பசங்க இருக்காங்க, எல்லோரும் வரலாம். எனக்கு 45 வயசு ஆகிடுச்சு, நானே வர சொல்ல. சின்ன பசங்கள்லாம் வந்தால் நல்லது. இங்கே வண்டி ஓட்டுறது இங்கே ப்ராப்ளம் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை. ஒரு வாரம் நீங்கள் கண்ணு மூடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே ரெகுலர் ஆகிடும். ஆனால் இங்கே ரூல்ஸ், அந்த சைன் போர்டு இதெல்லாம் பார்த்து ஓட்டணும். இதுதான் ஸ்பீட் லிமிட்டு, சைன் போர்டு, எங்கே திரும்பக்கூடாது, எங்கே ட்ரக்கு போகணும் போகக்கூடாது, அந்த சைன் போர்டுங்களை பார்த்து கரெக்டாக அது பிரகாரம் ஓட்டணும். அதுதான் இங்கே மெயினு. வேறு வண்டி ஓட்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் ட்ரெய்லர் அங்கே எடுத்திங்கன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு போனீங்கன்னா போதும். வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி பேலன்ஸு நான் வேறு இந்த கம்பெனி எப்படி வந்தேன், இங்கே என்ன ப்ராப்ளம்லாம் ஆச்சு, இங்கே எப்படி நான் வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன், ஃபஸ்ட்டு என்ன எப்படி போட்டாங்க டிரைவராக, இந்த வீடியோலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த எப்படி நடந்ததுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, சரி நண்பர்களே, எல்லோரும் பார்த்து பாதுகாப்பாக வரணும். எந்தெந்த நாட்டில் இப்போ சில நாட்டிலெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு விஎஃப்எஸ்ஸு, அது எந்தெந்த நாடு அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இங்கே நான் சேகரித்ததை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் ஓட்டுறாங்க, ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இங்கே வண்டி ஓட்டுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வந்து டாக்குமெண்ட் ஒர்க்கு, பேப்பர் ஒர்க்கு முடிஞ்சு நீங்கள் கம்பெனியில் ஏறுற வரைக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான். அந்த டாக்குமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை எல்லா பேப்பரும் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா எல்லா கம்பெனியும் உங்களை கூப்பிடுவாங்க. டிரைவர் வேக்கண்ட் நிறைய இருக்குது, அதனால் எல்லா கம்பெனியும் உங்களை கூப்பிடுவாங்க. பயப்பட தேவையில்லை டிரைவருக்கு. ரொம்ப கஷ்டம், நைட்டெல்லாம் நம்ம இந்தியா மாதிரி இப்போது ஓட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இங்கே ரூல்ஸு இத்தனை மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு வேலை செய்யணும், அதுக்கு மேலே ஒரு செகண்டு கூட வேலை செய்யக்கூடாது, ரெஸ்ட்டு நிறைய எடுக்கணும், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதுதான் நண்பர்களே. சரி, நான் அடுத்த வீடியோவில் நான் பேலன்ஸு என்னென்ன பேசணும், நான் எப்படி இங்கே வந்தேன், மீதமுள்ளதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, நன்றி.